பெரிய பெருமாளாம் ரங்கநாதனை நம்புவதை காட்டிலும் ராமானுஷரை நம்பிவிட்டோமேயானால் நமக்கு ரங்கநாதன் பரிபூர்ணமானதொரு அனுகிரகத்தை செய்வதற்கு அவன் சன்னத்தனாக இருக்கிறான், சித்தமாக இருக்கிறான் என்பதை எடுத்துக்காட்டும் பல நிகழ்ச்சிகள் பகவத் ராமானுஜருடையதான அற்புதமான அந்த சரித்திரத்தில் அமைந்திருக்கிறது. அதே போன்று ராமானுஜ சம்பிரதாயத்தினுடைய மேன்மையே என்ன தெரியுமா? அந்த சம்பிரதாயத்தினுடைய சீர்மைக்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லோருக்கும் மோட்சம் என்னும் உத்தமமானது ஒரு கொள்கை, உயர்ந்த கொள்கை. இதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு கொள்கை என்ன என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அந்தணர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகம் நொந்தவரே முதலாக எம்பெருமானிடத்தில் சரணாகதி செய்வதற்கு, எம்பெருமானை காப்பாற்று என்று பிரார்த்திப்பதற்கு இந்த குலத்தில் தான் பிறந்திருக்க வேண்டும், இந்த மாதிரி ஒரு பிறவித்தான் நமக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும் என்னும் நியமம் நிர்பந்தம் என்பது ராமானுஜ சம்பிரதாயத்தில் கிடையவே கிடையாது. அடியேன் முன்னமேயே ஒரு சரித்திரம் அருளி செய்தேன். பிள்ளை உறங்காவில்லிதாசர் சுவாமியினுடைய கோஷ்டியில் எழுந்தருளியிருந்த பொழுது விபீஷண சரணாகதி விஷயத்தில் ராமன் ஏனைய வானரர்களுடன் சேர்ந்து கொண்டு அவன் பலவிதமான சர்ச்சைகளை செய்ததை கண்ட பிள்ளை உறங்காவில்லிதாசர் தான் எழுந்திருந்து வெளியே செல்ல முற்பட்டார். எதற்காக வெளியே செல்லுகிறீர்கள் என்று கேட்டபொழுது, எல்லாவற்றையும் விடுத்து வந்ததான விபீஷணாழ்வானுக்கே இந்த கதி என்றால் நம்மை போன்ற சாமானியர்கள் என்ன செய்ய முடியும் என்று பிள்ளை உறங்காவில்லி கேட்டதாகவும், அதற்கு பதிலாக அது ராமகோஷ்டி, ஒருவேளை அங்கே வேறுபாடு இருந்தாலும் இருக்கலாம், இது ராமானுஜ கோஷ்டி, இங்கே வேறுபாடு என்பது இல்லவே இல்லை என்பதாக அருளி செய்ததாக ஒரு ஐதிஹ்யத்தை குரு பரம்பரையின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். ஆகையால் பெருமானுடைய சௌலபியம் மிக்கதா அல்லது அங்கே ராமானுஜருடைய சௌலபியம் மிக மிக்கதா என்பதாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, திருக்கோஷ்டியூர் நம்பி முதலான பெரியோர்கள் மகான்கள் எம்பெருமானை விட இவர் கருணை வாய்ந்தவர் என்பதினால் அன்றோ இவருக்கு எம்பெருமானார் என்னும் ஒரு திருநாமத்தை இட்டு அழைத்தார்கள். அந்த சுவாமி தனக்கு முன்பாக அவதாரம் செய்திருக்கக்கூடிய மகனீயர்கள் திறத்திலும் பரிபூர்ணமான பக்தி ஸ்ரத்தை பூண்டவராகத்தான் விளங்கி வந்தார். சிஷ்ய லட்சணம், தான் சிஷ்யனாக இருக்கும் பொழுது பெரிய நம்பிகள், பெரிய திருமலை நம்பிகள், திருமாலை ஆண்டான் மற்றும் திருக்கோஷ்டியூர் நம்பி முதலான பெரியோர்கள் திறத்தில் தான் பழகிய பொழுது, திருவரங்கத்து பெருமாளரையர் முதலான பெரியோர்கள் திறத்தில் தான் பழகிய பொழுது அந்த சிஷ்ய பாவனையுடன் சுவாமி ராமானுஜர் ஒழுகினார். அதே தான் ஆச்சாரியகத்துவத்தை வகித்த பொழுது, தான் இப்பொழுது ஜெகதாச்சாரியனாக விளங்கும் பொழுது தன்னுடைய சிஷ்யர்கள் திறத்தில் தான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கிறார். பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் என்னும் அந்த பாசுரத்தின் இலக்கணமாக சுவாமி ராமானுஜருடையதான வாழ்க்கை நமக்கு திகழ்கிறது. சுவாமியுடையதான சரித்திரத்தில் எத்தனையோ மகான்கள் பெரியோர்கள் பாகவதோத்தமர்களுடையதான சரித்திரம் அங்கே பிணைந்திருக்கிறது. மாரணேரி நம்பி என்பவரை குறித்து ஒரு சிறப்பு செய்தி வருகிறது. ஆளவந்தாருடைய சிஷ்யராம் இந்த மாரணேரி நம்பி. ஆனால் இவர் உயர்ந்த குலத்தில் பிறந்தவர் இல்லை. உயர்ந்த குலத்தில் பிறந்தவர் இல்லை. குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிழிந்து ஆழ்வார் சாதிப்பார். நம்முடைய ஆழ்வார்கள் திறத்தில் நாம் ஆராய்ந்து பார்த்தோம். அந்த ஆழ்வார்களுடையதான அவதாரங்கள் கூட உயர்ந்த குலத்தில் எல்லா ஆழ்வார்களும் பிறந்து விடவில்லை. இருந்தாலும் பக்தியினுடைய மகாத்மியத்தினால், அந்த பக்தியினுடைய மென்மையினால் என்றோ அவர்கள் ஆழ்வார்கள் என்று போற்றுதலுக்குரியவராக திகழ்கிறார்கள். இந்த பெருமை ராமானுஜ சம்பிரதாயத்திற்கு தன்னேற்றம். அப்படி மாரணேரி நம்பி என்பவர் ஆளவந்தாருடைய பிரிய சிஷ்யராக இருந்தார். பெரிய நம்பிகளுடைய அன்பிற்கு பாத்திரபூதராக இருந்தார். ராமானுஜரும் அவரிடத்தில் மதிப்பு மிக்கவராகத்தான் திகழ்ந்தார். அந்த மாரணேரி நம்பி அருளி செய்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது. அது இந்த ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்துரைப்பதாய் திகழ்கிறது. ஏன் தெரியுமா? நாம் இவ்வளவு தூரம் உபன்யாசங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும், இவ்வளவு நிகழ்ச்சிகளை பார்த்தாலும், பல புத்தகங்களை நாம் படித்து வந்தால் கூட நமக்கு இன்னமும் அந்த ஸ்ரீ வைஷ்ணவன் என்னும் ஒரு உறுதிப்பாடானது ஏற்படவில்லை. வன்மையாவது நின் கோவிலில் வாழும் வைட்டினவன் என்னும் வன்மை என்று உன்னிடத்தில் ஒரு சம்பந்தம் பெற வேண்டும். உன்னுடைய சம்பந்தத்தை பெற்று உன் திருக்கோவிலில் நாங்கள் இருக்க வேண்டும் என்னும் பொழுதுதான் அந்த ஸ்ரீ வைஷ்ணவன் என்னும் ஒரு உறுதிப்பாடு உண்டாகிறது. எந்த குலத்தில் எந்த நிலையிலும் ஒருவன் பிறந்திருந்தால் கூட அவனுக்கு உத்தமமான கதி உண்டு. அப்படி ஒரு கதி உண்டாவதற்கு யாது காரணம் என்றால் ஆச்சாரிய சம்பந்தம் காரணம். மாரணேரி நம்பி தாழ்ந்த குலத்தில் பிறந்தவராக இருந்தால் கூட பரமஸ்ரீ வைஷ்ணவராக திகழ்ந்தார். அது சந்தேகமே இல்லை. உத்தம ஸ்ரீ வைஷ்ணவருக்குரிய அனைத்து அடையாளங்களும் அவரிடத்தில் இருந்தன.
முக்கியமாக இந்த பஞ்சசம்ஸ்காரத்தை செய்து கொண்டால் மட்டும்தான் சிவவைஷ்ணவராக முடியும் அல்லவா? ஆளவந்தார் திருவடியை ஆசிரியத்தவராக, ஆளவந்தார் திருவடியை பற்றினவரான மாறனை நம்பி உத்தம சிவவைஷ்ணவராக திகழ்ந்து வருகிறார். அவருக்கும் அந்திம காலம் நெருங்கியது. இங்கே நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பல உண்டு. அவருக்கும் அந்த அந்திம காலம் உண்டு. மாறனேரி நம்பியை குறித்து மற்றொரு விசேஷத்தையும் சொல்லுவது உண்டு. அதாவது இவருடைய ஆச்சாரியரான ஆளவந்தாருக்கு ஒரு சமயம் ராஜபிளவை என்பதான ஒரு மாபெரும் நோய் ஏற்பட்ட பொழுது அந்த நோயின் தாக்கம் தாழாமல் ஆளவந்தார் மிகுந்த வருத்தத்தை அடைந்த பொழுது தன் ஆச்சாரியனுக்கு ஏற்பட்டிருந்ததான நோயை தன் மீது ஏறிட்டுக் கொண்டாராம் இந்த மாறனேரி நம்பி. எந்த அளவிற்கு ஆச்சாரிய பக்தி இவருக்கு உண்டு என்பதை நாம் பார்க்க வேண்டும். தன் ஆச்சாரியனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நோயை தன் மீது ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு ஆச்சாரிய பக்தி மிக்கவராகவும் பக்குவம் மிகுந்தவராகவும் மாறனேரி நம்பி திகழ்ந்தார். அந்த மாறனேரி நம்பிக்கு கடைசி காலம். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை தான் உயர்ந்த வார்த்தை. சுவாமி, புரோடாசத்தை நாய்க்கு இட்டு விடாதீர்கள். பெரிய நம்பிகளிடத்தில் சொன்னாராம், புரோடாசத்தை நாய்க்கு இட்டு விடாதீர்கள். என்ன பொருள்? அதாவது யாகங்கள் யஜ்ஞங்கள் செய்கிறோம். அப்படி யாகங்கள் செய்யும் காலத்தில் அந்த யாகத்தில் சமர்ப்பணை செய்வதற்காக ஹவிஸ் என்பதாக அந்த புரோடாசம் சமர்ப்பிக்கப்படும். உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், யாகத்தில் நல்ல நெய்யை ஆகுதியாக சேர்க்கிறோம் இல்லையா? அதே போன்று உயர்ந்த பழ வகைகளை யாகத்தில் ஆகுதியாக சேர்க்கிறோம். அதே போன்று நல்ல பக்ஷ்ய வகைகளை எல்லாம் நாம் யாகத்தில் ஆகுதியாக சேர்க்கிறோம் என்றோ, அது போன்று தான் புரோடாசம் என்பது யாகத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு உயர்ந்த பொருள். தேவதைகளை ஆஹ்வானம் செய்து அந்த தேவர்களை அழைத்து பிரத்யட்சமாக அக்னியில் ஹோமம் செய்ய வேண்டிய புரோடாசத்தை ஒருவன் நாய்க்கு போட்டால் அந்த புரோடாசத்தின் மதிப்பு என்ன ஆகும்? நல்ல யாகத்தில் தேவர்களை குறித்து சமர்ப்பிக்க வேண்டிய ஹவிஸை, புரோடாசத்தை நாய்க்கு இட்டால் என்ன ஆகும்? மாறனேரி நம்பி சொல்லுகிறார், இந்த புரோடாசத்தை நாய்க்கிட்டு விடாதீர்கள். பொருள் என்ன தெரியுமா? மாறனேரி நம்பி ஆளவந்தாருடைய திருவடிகளை ஆசிரயித்து பஞ்சசம்ஸ்காரங்களை பெற்றுக்கொண்டு சரணாகதி செய்து கொண்டு உத்தம ஸ்ரீ வைஷ்ணவராக திகழ்கிறார். ஆனால் அவருடைய குடும்பத்தினருக்கு அது பொறுக்கவில்லை. அவர்களாலே அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இல்லை. நன்கு கூர்ந்து கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் என்பது ஏற்படவில்லை. அவர்களுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சித்தி என்பது ஏற்படவில்லை. அடியேன் மறுபடியும் ஒருமுறை வலியுறுத்தி சொல்கிறேன், எந்த குலத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் என்பது முக்கியமில்லை. இந்த சமாசரணம் எனப்படக்கூடிய பஞ்சசம்ஸ்காரத்தை செய்து கொண்டு ஆச்சாரியனிடத்தில் நாம் ஆசிரித்து அந்த ஆச்சாரியன் மூலமாக தத்துவங்களை எல்லாம் உபதேசம் பெற்று ஸ்ரீ வைஷ்ணவத்துவ லட்சணத்துடன் இருப்பதுதான் முக்கியமே தவிர்த்து, இல்லை என்றால் இந்த தேகம் எடுத்தது வீண். இந்த தேகத்தினுடைய பிரயோஜனம் என்பது துளியும் நமக்கு சித்திக்கவே சித்திக்காது. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரேசயனம் என்பார் சங்கர பகவத் பாதர். சுற்றி சுற்றி ஒரு சக்கரவட்டம் சுற்றி கொண்டு வருவதைப் போல இப்பொழுது பிறந்திருக்கிறோம். அடுத்தது சற்று காலத்தில் மூப்படைய போகிறோம், பின்னர் இறக்கப் போகிறோம், மறுபடியும் ஏதோ ஒரு கர்ப்ப சம்பந்தம் நமக்கு உண்டாகப் போகிறது, அந்த கர்ப்பத்தில் வசிக்கப் போகிறோம், அதன் பிறகு மறுபடியும் பிறக்கப் போகிறோம், மறுபடியும் இறக்கப் போகிறோம். இதில் எந்த சமயத்தில் தான் சுவாமி நமக்கு விமுக்தி ஏற்பட போகிறது? எந்த சமயத்தில் தான் நமக்கு இந்த தேகத்தை காட்டிலும் தேகத்தை விடுத்து விடுதலையானது உண்டாகப் போகிறது? இல்லையே, அப்படி ஒரு விடுதலை நமக்கு உண்டாகப் போவதில்லையே. ஆகையால் தான் சுவாமி ராமானுஜர் காட்டிய வழியில் சரணாகதி என்பதை செய்து கொண்டோமேனால் அதற்கு முன்பாக ஸ்ரீ வைஷ்ணவத்துவம், அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் என்ற அடையாளத்தை நாம் பெறுவதற்காக பஞ்சசம்ஸ்காரம், பறவையேறும் பரம்பொருடா நீ என்னை கை கொண்ட பின் இப்பிறவி என்னும் பெருங்கடல் வற்றி என்பார் ஆழ்வார். எம்பெருமானே பிரபோ சர்வேஸ்வரா, நீ என்னை கை கொண்டாய் அல்லவா? எப்பொழுது? சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய்
என்னையும் என் உடமையையும் நின் சக்கரப்பொறி ஒற்றிக்கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன். நான் என்னை சேர்ந்த வஸ்துக்கள், என்னை சேர்ந்த சேதன வஸ்துக்கள், அதாவது என்னை சேர்ந்த அறிவுள்ள பொருள், அறிவில்லாதது என்று எல்லாவற்றையும் நின் சக்கரப்பொறி ஒற்றிக்கொண்டேன். இப்பொழுது அதற்காலத்தில் பார்க்கிறோமே, ஒரு பொருள் தரமான பொருளா இல்லையா என்பதை நிர்ணயம் பண்ணுவதற்காக அந்த தரக்கட்டுப்பாட்டு முத்திரை ISI என்று சொல்கிறோம் அல்லவா, அப்படி பொருளினுடைய தரத்தை நிர்ணயம் செய்வதற்காக தரக்கட்டுப்பாடு முத்திரை இடுவதைப் போலத்தான் என்னையும் என் உடமையையும் நின் சக்கரப்பொறி ஒற்றிக்கொண்டேன் என்பது அந்த சக்கரப்பொறியான உத்தமமான ஸ்ரீவைஷ்ணவ லட்சணத்தை அடையாளமிட்டுக் கொண்டால்தான் அது பெருமை. ஆனால் மாரநேரி நம்பி அவர் ஸ்ரீவைஷ்ணவராக திகழ்கிறார். அவருடைய உறவினர்களோ அவரை சேர்ந்தவர்களோ அவர்களுக்கு ஸ்ரீவைஷ்ணவத்துவ சித்தி என்பது இல்லாததினாலே, சுவாமி ஒருவேளை இதோ இன்னும் சற்று காலத்தில் நான் பரமபதிக்கப் போகிறேன், இந்த தேகத்தை விடுத்து என்னுடைய ஆத்மா கிளம்ப போகிறது, இந்த தேகத்தை சம்ஸ்காரம் செய்வதற்கு அவைஷ்ணவர்களிடத்தில் இதனை விட்டு விடாதீர்கள். புரோடாசத்தை நாய்க்கு இடுவதினாலே அந்த புரோடாசத்தின் மதிப்பு இழக்கப்படுவதைப் போல இந்த தேகம் ஸ்ரீவைஷ்ணவ தேகமானது அவைஷ்ணவர்களினாலே சம்ஸ்கரிக்கப்பட்டது என்றால் அது பிரயோஜனமற்றதாகிவிடும் என்று மாரநேரி நம்பி அருளிச் செய்தார் என்றால் எந்த அளவிற்கு ஆச்சாரிய சம்பந்தத்தின் பெருமையை அவர் உணர்ந்திருக்கிறார், எந்த அளவிற்கு இந்த ஸ்ரீவைஷ்ணவத்தினுடைய பிரபாவத்தை அவர் அறிந்திருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவத்தை பகவத் ராமானுஜர் நமக்கு வளர்த்து கொடுத்து நாம் நற்கதி அடைவதற்கு உயர்ந்ததொரு மார்க்கத்தை காட்டியிருக்கிறாரே, அந்த மகாச்சாரியரான சுவாமி ராமானுஜருடைய திருவடியில் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என்று நாம் பிரணாமங்களை சமர்ப்பித்தல் தவிர்த்து வேறு ஒன்றை நாம் சமர்ப்பித்தால் அது ஈடாகுமோ?